நம் சிவமே நிம்மதி நேயர்களுக்கு வணக்கம். உங்க வாழ்க்கையில தடைகள் வருவது அப்பன் ஈசனுக்கு தெரியும். அந்த தடைகளை எப்படி தாண்டி வருவது என்று அவர் சொல்கிறாரு, கேளுங்கள். முடிவில் ஓம் நம சிவாயம் என்று கமெண்ட் செய்யுங்கள். ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கும் போது அவன் மனசில் ஒரு கேள்வி பல முறை எழுகிறது. நான் நல்லதையே நினைக்கிறேன், யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, எனது கடமையை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஏன் வாழ்க்கையில் தடைகள் வருகிறது? ஏன் நான் முயற்சி செய்யும் ஒவ்வொரு விஷயமும் தடைப்படுகிறது? ஏன் சில நேரங்களில் நான் எவ்வளவு முயன்றாலும் வெற்றி தூரமாகவே இருக்கிறது? இந்த கேள்விகள் மனித மனதை பலியடைய செய்கிறது. பலர் இதை நினைத்து மனதில் சோர்வடைந்து விடுகிறார்கள். சிலர் கடவுள் மீது கூட சந்தேகம் கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். நான் நல்லவனாக இருந்தும் ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் சிவபெருமான் மனிதனிடம் மெதுவாக ஒரு உண்மையை சொல்லுகிறார். இந்த உலகத்தில எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்காது. ஒரு விதை மண்ணில் விழுந்தால் அது முளைக்கும். அது முளைக்க ஒரு காலம் தேவை, மழை தேவை, சூரியன் தேவை. அதுபோல மனித வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. மகனே, வாழ்க்கையில் தடைகள் வருவது தண்டனை அல்ல, அது ஒரு சோதனை. அது உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை உருவாக்க வருகிற ஒரு சக்தி. நீ ஒரு இரும்பு துண்டை பார்த்திருக்கிறாயா? அது சாதாரணமாக இருக்கும். ஆனால் அந்த இரும்பை தீயில் வைத்தால் அது மெதுவாக சூடாகும். பின்னர் ஒரு கலைஞன் அந்த இரும்பை அடித்து வடிவம் கொடுக்கிறான். அந்த வேதனை இல்லாமல் அந்த இரும்பு வாளாக முடியாது. அதுபோல வாழ்க்கையில் வரும் தடைகள் மனிதனை பலமாக்கும். ஒரு மனிதன் தடைகளை சந்திக்காமல் இருந்தால் அவன் வாழ்க்கையின் உண்மையை புரிந்து கொள்ள முடியாது. அவன் மனம் பலவீனமாக இருக்கும். ஆனால் தடைகள் அவனை சிந்திக்க வைக்கும், அவனை மாற்றும். பல நேரங்களில் மனிதன் ஒரு பாதையில் சென்று கொண்டிருப்பான். அந்த பாதை அவனுக்கு சரியானது அல்ல, ஆனால் அவன் அதை உணராமல் போகலாம். அப்பொழுது வாழ்க்கை அவனுக்கு ஒரு தடையை கொடுக்கும். அந்த தடை அவனை நிறுத்தி யோசிக்க வைக்கும். நான் செல்வது சரியான பாதையா என்று கேட்க வைக்கும். அந்த ஒரு தடை அவனை தவறான பாதையிலிருந்து காப்பாற்றும். மகனே, இந்த உலகத்தில் 2 வகையான தடைகள் இருக்கிறது. ஒன்று நாம் செய்த செயல்களின் விளைவு, இன்னொன்று கடவுள் கொடுக்கும் சோதனை. நாம் கடந்த காலத்தில் செய்த சில செயல்கள் இருக்கிறது. அந்த செயல்களின் விளைவு ஒரு நாளில நம்மை வந்து சேரும். அதுதான் கர்மா. அது தண்டனை அல்ல, அது ஒரு சமநிலை. ஒரு மனிதன் நல்ல செயல்களை செய்தால் நல்ல பலன் வரும். கெட்ட செயல்களை செய்தால் அதன் விளைவும் வரும். இது இயற்கையின் சட்டம். ஆனால் சில நேரங்களில் நல்ல மனிதர்களுக்கும் பெரிய சோதனைகள் வரும். அது கர்மா மட்டுமல்ல, அது ஒரு உயர்ந்த நோக்கம். ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு தேர்வு கொடுக்கிறான். ஏன் கொடுக்கிறான்? அவங்களை தண்டிக்க அல்ல, அவர்கள் என்ன கற்றுக்கொண்டார்கள் என்று தெரிஞ்சு கொள்ள. அதுபோல வாழ்க்கையின் சோதனைகள் உன் உள்ளே இருக்கும் சக்தியை வெளியில கொண்டு வருவதற்காக வருகிறது. நீ ஒரு மலை ஏற முயற்சி செய்கிற என்று நினை. மலை நேராக இருந்தால் அது சுலபமாக இருக்கும். ஆனால் மலைக்கு கற்கள் இருக்கும், சரிவுகள் இருக்கும், காற்று இருக்கும். அந்த எல்லா சவால்களையும் கடந்து மேலே சென்றவனுக்குத்தான் அந்த சிகரத்தின் அழகு தெரியும். அதே போல வாழ்க்கையின் உயரமடைய தடைகள் அவசியம். மகனே, ஒரு உண்மையை நினைவில் வை. வாழ்க்கையில் தடை வந்தால் அது உன்னை நிறுத்த வரவில்லை, அது உன்னை தயாராக்க வருகிற ஒரு தருணம். நீ ஒரு விதையை பார்த்திருக்கிறாயா? அது மண்ணுக்குள் புதைக்கப்படுகிறது. அந்த விதைக்கு இருள், அது அழுத்தம், அது தனிமை. அந்த விதை நினைத்தால் என்ன ஆகும்? என்னை ஏன் மண்ணுக்குள் புதைத்தார்கள் என்று அது கேட்கலாம். ஆனால் அந்த விதை பொறுமையாக இருந்தால் ஒரு நாள் அது முளைக்கும், பின்னர் ஒரு பெரிய மரமாக மாறும். அதேபோல் சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை இருளில் தள்ளுவது போல தோன்றும். ஆனால் அந்த இருள் உன்னை அழிக்க அல்ல, உன்னை வளர்க்க. மகனே, ஒரு மனிதன் வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடைய வேண்டுமெனில் அவன் மனம் உறுதியானதாக இருக்க வேண்டும். அந்த உறுதியை உருவாக்குவது சோதனைகள் தான். ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது பல முறை விழும். ஆனால் அது எழுந்து மீண்டும் நடக்க முயற்சி செய்கிறது. அந்த முயற்சி தான் அதை ஒரு நாள் ஓட வைக்கும். அதே போல மனித வாழ்க்கையிலும் தோல்விகள் வரும், தடைகள் வரும். ஆனால் அவற்றை பார்த்து பயப்பட வேண்டாம். அவையெல்லாம் உன்னை வலிமையான மனிதனாக மாற்றும் ஒரு பயணம். மகனே, சில நேரங்களில் நீ பிரார்த்தனை செய்வாய். கடவுளே, எனக்கு இந்த பிரச்சனையை நீக்கிவிடு அப்படின்னு சொல்லுவாய். ஆனால் கடவுள் உடனே அந்த பிரச்சனையை நீக்காமல் இருக்கலாம். ஏன் தெரியுமா? அந்த பிரச்சனை உன்னை ஒரு பெரிய மனிதனாக மாற்றும் ஒரு பாடமாக இருக்கலாம். ஒரு தந்தை தனது மகனை பலமாக வளர்க்க விரும்பினால் அவனை சோதனைகளில் இருந்து முழுமையாக காப்பாற்ற மாட்டான். அவனை முயற்சி செய்ய விடுவான். அவன் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்க கற்றுக் கொடுக்குவான். அதே போல சிவபெருமான் மனிதனை வாழ்க்கையின் அனுபவங்களின் மூலம் வளர்க்கிறார். மகனே, வாழ்க்கையில் தடைகள் வந்தால் 2 விஷயங்களை நினைவில் வை.
முதல் விஷயம், இது நிரந்தரம் அல்ல. எந்த பிரச்சனையும் நிரந்தரம் இல்லை. காலம் எல்லாவற்றையும் மாற்றும். இரண்டாவது விஷயம், இந்த சோதனை என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று யோசிக்க வேண்டும். ஒரு மனிதன் சோதனையை சாபமாக பார்க்கலாம், அல்லது அது ஒரு பாடமாக பார்க்கலாம். அந்த பார்வைதான் அவன் வாழ்க்கையை மாற்றும். நீ தடையை பார்த்து சோர்ந்து விட்டால் அந்த தடை உன்னை கீழே இழுக்கும். ஆனால் அதை ஒரு பாடமாக பார்த்தால் அது உன்னை உயர்த்தும். மகனே, இந்த உலகத்தில் மிக வலிமையான மனிதர்கள் யார் தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டங்களை சந்தித்தவர்கள்தான். அவர்கள் அந்த கஷ்டங்களால் உடைந்து போகவில்லை. அந்த கஷ்டங்களை பயன்படுத்தி தங்களை உருவாக்கி கொண்டார்கள். அதனால்தான் நான் சொல்கிறேன், வாழ்க்கையில தடை வந்தால் அது ஒரு சாபம் அல்ல, அது ஒரு அழைப்பு. அது உன்னை இன்னொரு நிலைக்கு அழைக்கும் ஒரு அழைப்பு. அந்த நேரத்துல மனதை அமைதியாக வைத்துக்கொள். நம்பிக்கையை விடாதே. உன் முயற்சியை நிறுத்தாதே. நீ ஒரு படி முன்னேற முயற்சி செய்தால் நான் 10 படி உன்னிடம் வருவேன். நம்பிக்கை உள்ள மனிதன் ஒருபோதும் தோற்க மாட்டான். ஏனெனில் அவன் ஒவ்வொரு தடையையும் ஒரு படியாக மாற்றி முன்னேறுவான். மகனே, இருள் எவ்வளவு இருந்தாலும் ஒரு சிறிய தீபம் அதை அகற்ற முடியும். அதுபோல வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சோதனை இருந்தாலும் நம்பிக்கை இருந்தால் அது கடந்து போகும். நீ மனதில் துணிவு வைத்துக் கொண்டு முன்னேறினால் ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து சொல்லுவாய், அந்த தடைகள் இல்லை என்றால் நான் இன்றைக்கு இருக்கும் மனிதனாக மாறியிருக்க மாட்டேன் என்று. அந்த நாளில் உனக்கு புரியும், வாழ்க்கையில் தடைகள் வந்தது தண்டனை அல்ல, அது சிவன் கொடுத்த ஒரு பயிற்சி. மகனே, வாழ்க்கையின் பாதையில் நடந்து செல்லும் போது சில நேரங்களில் உனக்கு மிகவும் களைப்பாக இருக்கும். நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் முன்னேற்றம் இல்லை என்று தோன்றும். அந்த நேரங்களில் மனம் ஒரு கேள்வி கேட்கும், இது எல்லாம் எப்போது முடியும் என்று. அந்த நேரத்தில் சிவபெருமான் மனிதனிடம் மெதுவாக ஒரு உண்மையை சொல்லுகிறார். வாழ்க்கையில் வரும் சோதனைகள் எல்லாம் ஒரு நாள் முடிவடையும். ஆனால் அந்த சோதனைகள் உனக்கு கொடுத்த அனுபவம் என்றும் உன்னுடன் இருக்கும். மகனே, ஒரு சிற்பி ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு ஒரு அழகான சிலையை உருவாக்குகிறான். அந்த கல்லுக்கு ஆரம்பத்தில் வேதனை இருக்கும். ஏனெனில் சிற்பி அதை அடிக்கிறான், வெட்டுகிறான், வடிவம் கொடுக்கிறான். அந்த கல் பேச முடிஞ்சால் அது கேட்கும், என்னை ஏன் இப்படி காயப்படுத்துகிறாய் என்று. ஆனால் சிற்பி அதற்கு பதில் சொல்ல மாட்டான். அவன் தனது வேலை செய்து கொண்டே இருப்பான். சில நாட்களுக்கு பிறகு அந்த கல் ஒரு அழகான சிலையாக மாறும். மக்கள் அதை பார்த்து வணங்குவார்கள். அந்த நேரத்தில் அந்த கல்லுக்கு புரியும், அந்த வேதனை இல்லாமல் இந்த அழகு வந்திருக்காது என்று. அதே போல மனித வாழ்க்கையிலும் சோதனைகள் நம்மை வடிவமைக்கும். மகனே, வாழ்க்கையில் தடைகள் வரும்போது சிலர் உடனே மனம் உடைந்து விடுகிறார்கள். அவர்கள் நான் முடியாது என்று நினைக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் அதே சோதனையை சிலர் வேறுபட்ட பார்வையில் பார்க்கிறார்கள். அவர்கள் நினைப்பது, இது என்னை இன்னும் பலமாக்கும் என்று. இந்த 2 மனிதர்களுக்கும் ஒரே சோதனைதான். ஆனால் அவர்களின் மனப்பாங்கு வேறுபடும். மனப்பாங்குதான் வாழ்க்கையின் பாதையை மாற்றுகிறது. மகனே, ஒரு மரத்தை கவனித்து பார்த்தால் ஒரு உண்மை தெரியும். அந்த மரம் காற்று வீசும்போது அசையும், ஆனால் அது முறிந்து போகாது. ஏன் தெரியுமா? அதன் வேர்கள் ஆழமாக இருக்கும். அதே போல மனிதனின் மனமும் வேர்களைப் போல ஆழமாக இருக்க வேண்டும். அந்த வேர்கள் என்ன தெரியுமா? நம்பிக்கை, பொறுமை, தன்னம்பிக்கை. இந்த 3 இருந்தால் எந்த சோதனையும் உன்னை முறிக்க முடியாது. மகனே, சில நேரங்களில் வாழ்க்கை மிகவும் அமைதியாக இருக்கும். எல்லாம் சரியாக போகும். அந்த நேரத்துல மனிதன் கடவுளை அதிகமா நினைக்க மாட்டான். அவன் தன்னுடைய வெற்றியிலேயே கவனம் செலுத்துவான். ஆனால் சோதனை வரும்போதுதான் மனிதன் கடவுளை தேட ஆரம்பிக்கிறான். அவன் உள்ளத்தில் இருந்து ஒரு உண்மையான பிரார்த்தனை வருகிறது. அந்த நேரத்துல மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையில ஒரு ஆழமான தொடர்பு உருவாகிறது. அதனால் சில நேரங்களில் வாழ்க்கையின் சோதனைகள் மனிதனை கடவுளுக்கு அருகில் கொண்டு வருகிற ஒரு வழியாகவும் இருக்கிறது. மகனே, நீ ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எந்த ஒரு பெரிய மனிதனும் சோதனைகள் இல்லாமல் வெற்றி அடைந்ததில்லை. ஒவ்வொரு பெரிய வெற்றிக்கும் பின்னால் பல தோல்விகள் இருக்கும், பல தடைகள் இருக்கும், பல இரவுகள் இருக்கும். அந்த இரவுகளில் அவர்கள் தனியாக அழுதிருக்கலாம். ஆனால் அவர்கள் அந்த வேதனையை தங்களின் பலமாக மாற்றினார்கள். மகனே, சில நேரங்களில் நீ வாழ்க்கையில் மிகவும் தனியாக இருப்பது போல உணரலாம். உன்னுடன் யாரும் இல்லை என்று தோன்றலாம். அந்த நேரத்தில் மனம் மிகவும் பலவீனமாகிவிடும். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு உண்மையை நினைவில் வை. நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ பார்க்க முடியாத இடத்தில் இருந்து உன் வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு இருக்கிறேன். சில நேரங்களில் நான் உன்னை ஒரு பாதையில் இருந்து திருப்பி விடுவேன். அது உனக்கு அப்போது தடை போல தோன்றும். ஆனால் அது உன்னை ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்து காப்பாற்றும். மகனே, வாழ்க்கையில் எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விட்டது என்று நினைக்கும் தருணம் வரும். அந்த நேரத்துல மனம் மிகவும் சோர்ந்து போகும். ஆனால் அந்த நேரத்துல ஒரு உண்மையை நினைவில் வை.
ஒரு கதவு மூடப்பட்டால் இன்னொரு கதவு திறக்கப்படும். அந்த கதவை பார்க்க மனதில் நம்பிக்கை வேண்டும். மகனே, இரவு எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் காலையில் சூரியன் உதயமாகாமல் இருக்க முடியாது. அதுபோல வாழ்க்கையின் இருளும் ஒரு நாள் முடியும். சோதனைகள் உன்னை சோர்வடையச் செய்யலாம், ஆனால் அவை நிரந்தரமில்லை. நீ மனதை அமைதியாக வைத்து முன்னேறினால் ஒரு நாள் அந்த சோதனைகள் எல்லாம் உன் வெற்றியின் கதையாக மாறும். மகனே, வாழ்க்கையின் உண்மையான வலிமை வெளியிலிருந்து வராது, அது உன் உள்ளத்தில் இருந்து வருகிறது. நீ உன்னை நம்பினால் உலகம் உன்னை நிறுத்த முடியாது. ஒரு மனிதன் உள்ளத்தில் நம்பிக்கை இருந்தால் அவன் எந்த சூழ்நிலையையும் கடந்து செல்ல முடியும். மகனே, நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். வாழ்க்கையில் தடைகள் வரும்போது அது ஒரு மறைமுக ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஏனெனில் அந்த தடை உன்னை மெதுவாக ஒரு பெரிய மனிதனாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு நாள் நீ அந்த பாதையை திரும்பி பார்த்தால் புரியும், அந்த தடைகள் இல்லாமல் நான் இன்றைக்கு இருக்கும் உயரத்தை அடைந்திருக்க மாட்டேன் என்று. அந்த நாள் வந்தால் உன் மனதில் ஒரு நன்றி உணர்வு பிறக்கும். நீ சொல்வாய், அந்த சோதனைகள் என்னை உடைக்கவில்லை, அது என்னை உருவாக்கியது என்று. மகனே, அதனால் வாழ்க்கையில் தடை வந்தால் பயப்பட வேண்டாம், மனம் உடைய வேண்டாம். அது உன் பயணத்தின் ஒரு பகுதி மட்டுமே. நீ நம்பிக்கையுடன் முன்னேறி கொண்டே போ. மகனே, மனிதன் வாழ்க்கையில் சோதனைகளை சந்திக்கும் போது அவன் மனதில் ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது. வெளியுலகில் நடக்கும் பிரச்சனை ஒன்றுதான், ஆனால் அந்த பிரச்சனையை விட பெரியது அவன் உள்ளத்தில் நடக்கும் பயம், சந்தேகம், கவலை. அவன் மனம் அவனை பல கேள்விகளால் துன்பப்படுத்தும். நான் சரியான பாதையில் இருக்கிறேனா? என்னால் இதை கடக்க முடியுமா? என் வாழ்க்கை எப்போது அமைதியாகும் என்று எண்ணத் தொடங்கும். அந்த நேரத்தில் மனிதன் ஒரு விஷயத்தை மறந்து விடுகிறான். வாழ்க்கையின் மிகப்பெரிய போராட்டம் வெளியிலுள்ள தடைகளோடு அல்ல, அது உள்ளத்தில் இருக்கும் பயத்தோடு. மகனே, ஒரு போர் வீரன் போர்க்களத்திற்கு செல்லும் போது அவன் எதிரிகளை மட்டும் எதிர்கொள்வதில்லை. முதலில் அவன் தனது பயத்தை வெல்ல வேண்டும். பயம் வென்ற பிறகுதான் அவன் உண்மையான வீரனாக மாறுகிறான். அதே போல மனித வாழ்க்கையிலும் தடைகளை கடக்க முதலில் மனதில் இருக்கும் பயத்தை வெல்ல வேண்டும். நீ ஒரு ஆற்றை பார்த்திருக்கிறாயா? அந்த ஆறு மெதுவாக ஓடிக்கொண்டே இருக்கும். அதன் வழியில் பெரிய கற்கள் இருக்கும், சில இடங்களில் மண் இருக்கும், சில இடங்களில் மரங்கள் விழுந்து தடையாக இருக்கும். ஆனால் அந்த ஆறு நிற்காது, அது அந்த தடைகளை சுற்றி ஓடும். சில நேரங்களில் அந்த கற்களை மெதுவாக உடைக்கும், சில நேரங்களில் வேறு பாதையை உருவாக்கும். ஆனால் அது ஓடுவதையே நிறுத்தாது. அதனால்தான் அந்த ஆறு கடலுக்கு சேருகிறது. மகனே, வாழ்க்கையிலும் அதே விதிதான். தடைகள் வந்தால் நின்றுவிடக்கூடாது, முன்னேற வேண்டும். சில நேரங்களில் வேறு வழியை தேர்வு செய்ய வேண்டும், ஆனால் பயணம் நிறுத்தப்படக்கூடாது. மனிதன் வாழ்க்கையில் பெரிய தவறு என்ன தெரியுமா? ஒரு தடை வந்தவுடன் என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்து விடுவது. ஒரு கதவு மூடப்பட்டது என்றால் வாழ்க்கை முடிந்து விடாது, அது ஒரு பாதை மட்டும் முடிந்தது. வாழ்க்கை இன்னும் பல பாதைகளை வைத்திருக்கிறது. மகனே, இந்த உலகத்தில் சில நேரங்களில் நாம் புரிந்து கொள்ள முடியாத சம்பவங்கள் நடக்கும். நல்ல மனிதர்கள் சோதனை அனுபவிப்பார்கள், கெட்டவர்கள் சில நேரங்களில் வெற்றி பெறுவது போல தோன்றும். அந்த நேரத்தில் மனிதன் குழப்பம் அடைகிறான். ஆனால் காலம்தான் உண்மையை வெளிக்கொண்டு வரும். காலம் மிகவும் பெரிய ஆசிரியன். அது ஒவ்வொருவருக்கும் அவர்கள் செய்த செயல்களின் விளைவுகளை காட்டும். அதனால வாழ்க்கையில நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் உடனே தீர்மானிக்க வேண்டாம். சில பதில்கள் காலம் வந்த பிறகே புரியும். மகனே, வாழ்க்கையின் மிகப்பெரிய சக்தி பொறுமை. பொறுமை இல்லாமல் எந்த பெரிய வெற்றியும் உருவாகாது. ஒரு விவசாயி விதை விதைத்த பிறகு அடுத்த நாளே விளைச்சல் கிடைக்காது. அவன் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். மழை வரும், சூரியன் உதயமாகும், நாட்கள் கடக்கும். பின்னர் அந்த விதை மெதுவாக ஒரு செடியாக மாறும். அதே போல மனிதன் முயற்சி செய்த பிறகு உடனே வெற்றி கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் அவன் முயற்சியை தொடர்ந்தால் ஒரு நாள் அது பலன் தரும். மகனே, சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை மிகவும் கீழே தள்ளுவது போல தோன்றும். எல்லாம் இழந்து விட்டது போல உணரலாம். ஆனால் அந்த தருணங்களே மனிதனை உள்ளிருந்து மாற்றும். ஒரு மனிதன் மிகுந்த இருளை பார்த்த பிறகுதான் ஒளியின் மதிப்பை உணர முடியும். அதனால் வாழ்க்கையின் கஷ்டங்களை வெறுக்க வேண்டாம். அவை உனக்கு வாழ்க்கையின் உண்மையை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள். மகனே, இந்த உலகத்தில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? மனுஷன் நினைப்பதை விட அவன் மிகவும் பலமானவன். அவன் தன்னுடைய உண்மையான சக்தியை அறியாமல் வாழ்கிறான். சோதனைகள் தான் அந்த மறைந்த சக்தியை வெளிக்கொண்டு வருகிறது. ஒரு பாறையின் உள்ளே வைரம் இருக்கும். அதை கண்டுபிடிக்க அந்த பாறையை உடைக்க வேண்டும். அதுபோல மனிதனின் உள்ளே இருக்கும் வலிமையை வெளிக்கொண்டு வர வாழ்க்கை சில நேரங்களில் அவனை சோதிக்கும். மகனே, வாழ்க்கையில் தடைகள் வந்தால் ஒரு நிமிடம் நின்று சுவாசம் விடு. மனதை அமைதியாக்கு. பின்னர் உன்னிடம் கேள், இந்த அனுபவம் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று.
அந்த கேள்விக்கு பதில் கிடைத்தவுடன் அந்த தடை ஒரு ஆசிரியராக மாறிவிடும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையின் பாதையை திரும்பி பார்த்தால் ஒரு உண்மை தெரியும். அந்த தடைகள் எல்லாம் உன் பயணத்தின் அவசியமான படிகள் தான். அவை இல்லாமல் நீ இன்றைக்கு இருக்கும் மனிதனாக மாறியிருக்க மாட்டாய். மகனே, நினைவில் வை, இருளை பார்த்து பயப்படாதே. அந்த இருளுக்கு பிறகு வரும் ஒளி மிகவும் பிரகாசமானது. நீ உன் மனதை உறுதியாக வைத்துக்கொண்டு, நம்பிக்கையை பிடித்துக்கொண்டு முயற்சியை தொடர்ந்தால் வாழ்க்கை உன்னை ஒரு நாள் மிகவும் அழகான இடத்திற்கு கொண்டு செல்லும். அந்த நாளில் நீ சிரித்துக்கொண்டு சொல்வாய், என் வாழ்க்கையில் வந்த அந்த தடைகள் எல்லாம் என் வெற்றிக்கான பாதையை அமைத்தது என்று. அந்த தருணத்தில் உன் மனம் அமைதியாகும். ஏனெனில் உனக்கு புரியும், வாழ்க்கையின் ஒவ்வொரு சோதனையும் ஒரு மறைமுக ஆசீர்வாதம்தான். மகனே, மனிதன் வாழ்க்கையில் தடைகளை சந்திக்கும் போது அவன் மனம் 2 வழிகளில் ஒன்று தேர்வு செய்யும். ஒன்று சோர்ந்து விடுவது, மற்றொன்று மேலும் உறுதியுடன் எழுவது. இந்த 2 முடிவுகளுக்கிடையில்தான் மனிதனின் எதிர்காலம் மறைந்திருக்கிறது. ஒரு மனிதன் சோதனை வந்தவுடன் மனம் உடைந்து விட்டால் அந்த சோதனை அவனை மெதுவாக கீழே இழுத்துவிடும். ஆனால் அதே சோதனையை பார்த்து இதையும் நான் கடந்து செல்வேன் என்று நம்பிக்கை கொண்டால் அந்த சோதனை அவனை உயர்த்தும். மகனே, நீ ஒரு விஷயத்தை கவனித்திருக்கிறாயா? பட்டாம்பூச்சி பிறக்கும் முன் அது ஒரு கூண்டுக்குள் இருக்கும். அந்த கூண்டை உடைத்து வெளியே வர அது மிகவும் போராட வேண்டும். அந்த போராட்டம் இல்லாமல் அது வெளியே வந்தால் அதன் சிறகுகள் பலமாக இருக்காது, அது பறக்க முடியாது. அதனால்தான் இயற்கை அந்த போராட்டத்தை அவசியமாக்குகிறது. அதே போல மனித வாழ்க்கையிலும் சில போராட்டங்கள் அவசியம். அந்த போராட்டங்கள் இல்லாமல் மனிதன் தனது முழு திறனை அறிய முடியாது. மகனே, சில நேரங்களில் வாழ்க்கை உனக்கு மிகவும் கடினமான கேள்விகளை கேட்கும். அந்த கேள்விகளுக்கு உடனே பதில் கிடைக்காது. சில பதில்கள் பல வருடங்கள் கழித்துதான் புரியும். அந்த நேரத்தில் மனிதன் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நம்பிக்கையை விடாமல் முன்னேறுவது. நீ ஒரு நீண்ட பயணத்தில் சென்று கொண்டிருக்கிறாய் என்று நினை. அந்த பாதையில் சில நேரங்களில் மழை வரும், சில நேரங்களில் வெயில் அதிகமாக இருக்கும், சில இடங்களில் கற்கள் இருக்கும், சில இடங்களில் வழி தெளிவாக தெரியாது. ஆனால் அந்த எல்லா சிரமங்களையும் கடந்து முன்னேறினால்தான் நீ உன் இலக்கை அடைவாய். அதனால் வாழ்க்கையின் சிரமங்களை பார்த்து பயப்படாதே, அவை பயணத்தின் ஒரு பகுதி. மகனே, மனிதன் பெரும்பாலும் தனது வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கிறான். அவனுக்கு எல்லாம் எளிதாக கிடைக்கிறது, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று கேட்கிறான். ஆனால் அவன் மறந்து விடுகிறான், ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி பாதை இருக்கிறது. ஒருவரின் வாழ்க்கை இன்னொருவருடன் ஒப்பிட முடியாது. ஒரு மரம் வேகமாக வளரலாம், இன்னொரு மரம் மெதுவாக வளரலாம். ஆனால் இரண்டும் தங்களுக்கான நேரத்தில் மலரும். அதே போல மனித வாழ்க்கையும். மகனே, வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உண்மை இருக்கிறது. அது என்ன தெரியுமா? சில நேரங்களில் தடை என்பது ஒரு பாதுகாப்பு. நீ செல்ல முயற்சிக்கும் பாதையில் ஒரு பெரிய அபாயம் இருக்கலாம், அதை நீ பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை அந்த பாதையில் ஒரு தடை வைத்து உன்னை நிறுத்தும். அந்த நேரத்தில் அது உனக்கு கோபமாக தோன்றலாம், ஆனால் பின்னர் தான் புரியும் அந்த தடை உன்னை ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து காப்பாற்றியது என்று. மகனே, மனிதன் வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? அவன் தன் உள்ளத்தின் குரலை கேட்காமல் இருப்பது. சோதனைகள் வரும்போது உள்ளம் மெதுவாக ஒரு வழியை காட்டும், ஆனால் பயம் அந்த குரலை அடக்கிவிடும். நீ உன் மனதை அமைதியாக வைத்தால் உன் உள்ளத்தின் குரல் தெளிவாக கேட்கும். அது உன்னை சரியான பாதைக்கு அழைத்து செல்லும். மகனே, வாழ்க்கையில் நம்பிக்கை என்பது ஒரு தீபம் போல. அந்த தீபம் சிறியதாக இருந்தாலும் இருளை அகற்றும் சக்தி அதற்கு இருக்கிறது. நம்பிக்கை இல்லாமல் மனிதன் ஒருபடி கூட முன்னேற முடியாது. அதனால் எந்த சோதனை வந்தாலும் உன் மனதில் அந்த சிறிய தீபத்தை அணைய விடாதே. மகனே, இந்த உலகத்தில் பல மனிதர்கள் வாழ்க்கையின் சோதனைகளால் உடைந்து போகிறார்கள். ஆனால் சில மனிதர்கள் அந்த சோதனைகளை பயன்படுத்தி தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். அந்த மாற்றமே அவர்களை சாதாரண மனிதர்களிலிருந்து வித்தியாசமான மனிதர்களாக மாற்றுகிறது. ஒரு நாள் அவர்கள் வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் அவர்கள் அறியாத ஒன்று இருக்கிறது. அந்த வெற்றியின் பின்னால் பல இரவுகள் இருக்கும். அந்த இரவுகளில் அவர்கள் அமைதியாக போராடி இருக்கிறார்கள். மகனே, வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா? வெளியில் கிடைக்கும் புகழ் அல்ல, உள்ளத்தில் கிடைக்கும் அமைதிதான். ஒரு மனிதன் தனது சோதனைகளை கடந்து மனதில் அமைதியை கண்டுபிடித்தால் அவன் உண்மையான வெற்றியை அடைந்தவன். அந்த அமைதி பணத்தால் வாங்க முடியாது, அதிகாரத்தால் கிடைக்காது. அது அனுபவங்களால் மட்டுமே உருவாகும். மகனே, வாழ்க்கையில் தடைகள் வந்தால் அவற்றை சாபமாக பார்க்காதே. அவை உன் பயணத்தின் ஆசிரியர்கள். அவை உன்னை மெதுவாக வடிவமைக்கிறது, உன் மனதை பலமாக்குகிறது, உன் பார்வையை ஆழமாக்குகிறது. ஒரு நாள் நீ அந்த எல்லா அனுபவங்களையும் பார்த்து புரிந்து கொள்வாய்.
வாழ்க்கை உன்னை காயப்படுத்தவில்லை, வாழ்க்கை உன்னை கற்றுக் கொடுத்தது. அந்த கற்றல் தான் உன்னை ஒரு முழுமையான மனிதனாக மாற்றும். மகனே, அதனால் எந்த சோதனை வந்தாலும் மனம் உடைய வேண்டாம். உன் உள்ளத்தில் நம்பிக்கையை பிடித்துக்கொள். உன் பாதையில் அமைதியாக முன்னேறு. ஏனெனில் வாழ்க்கையின் ஒவ்வொரு தடையும் இறுதியில் ஒரு புதிய கதவை திறக்கப் போகிறது. அந்த கதவுக்கு பின்னால் உன்னை காத்திருக்கிறது நீ இன்னும் அறியாத ஒரு அழகான வாழ்க்கை. மகனே, வாழ்க்கையின் பாதையில் நீ நீண்ட காலம் நடந்து கொண்டிருக்கும் போது சில தருணங்கள் மிகவும் சுமையாக தோன்றும். நீ எவ்வளவு முயன்றாலும் பலன் கிடைக்கவில்லை என்று தோன்றும். அந்த நேரத்தில் மனிதன் உள்ளத்தில் ஒரு சோர்வு தோன்றும். நான் ஏன் இவ்வளவு முயற்சி செய்கிறேன், இதற்கு அர்த்தம் என்ன என்று அவன் கேட்கத் தொடங்குவான். அந்த நேரத்தில் சிவபெருமான் மனிதனிடம் மெதுவாக ஒரு உண்மையை நினைவூட்டுகிறார். வாழ்க்கையின் ஒவ்வொரு முயற்சியும் உடனடியாக பலன் தர வேண்டிய அவசியமில்லை. சில முயற்சிகள் விதையாக இருக்கும். அந்த விதை ஒரு நாள் மரமாக மாறும். மகனே, நீ ஒரு விவசாயியை பார்த்திருக்கிறையா? அவன் விதை விதைக்கும் போது அவன் உடனே விளைச்சலை எதிர்பார்க்க மாட்டான். அவன் மண்ணை நம்புவான், காலத்தை நம்புவான், இயற்கையை நம்புவான். அதே போல மனித வாழ்க்கையிலும் முயற்சி செய்த பிறகு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். காலம் தனது வேலையை செய்யும். மகனே, வாழ்க்கையில் வரும் தடைகள் சில நேரங்களில் மனிதனை உள்ளிருந்து சுத்தமாக்கும். அது அவனுடைய அகங்காரத்தை உடைக்கும். அவன் தன்னை பற்றி நினைத்திருந்த தவறான நம்பிக்கைகளை மாற்றும். ஒரு மனிதனெல்லாம் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று நினைத்தால் வாழ்க்கை அவனை ஒரு சோதனை மூலம் உண்மையை கற்றுக் கொடுக்கும். இந்த உலகத்தில் எல்லாம் நம் கட்டுப்பாட்டில் இல்லை. சில விஷயங்கள் காலத்தின் கையில் இருக்கிறது. அதை புரிந்த மனிதன் மனதில் அமைதி பெறுகிறான். மகனே, வாழ்க்கையின் மிக அழகான பாடம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு சோதனையும் மனிதனை தாழ்மையாக மாற்றுகிறது. அவன் மற்றவர்களின் வேதனையை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். சோதனைகள் இல்லாத மனிதன் பல நேரங்களில் மற்றவர்களின் கஷ்டத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் துன்பத்தை அனுபவித்த மனிதன் மற்றவர்களுக்கு கருணையுடன் நடந்து கொள்வான். அதனால் சில நேரங்களில் வாழ்க்கையின் கஷ்டங்கள் மனிதனை நல்ல மனிதனாக மாற்றும். மகனே, நீ ஒரு மலைப்பாதையில் நடந்து செல்லும் போது கீழே விழாமல் இருக்க கவனமாக நடக்கிறாய். ஒவ்வொரு அடியும் கவனமாக இருக்கும். ஆனால் சமமான பாதையில் நடக்கும்போது அந்த கவனம் குறையும். அதே போல வாழ்க்கையின் சோதனைகள் மனிதனை விழிப்புடன் வைத்திருக்கிறது. அவன் தனது முடிவுகளை சிந்தித்து எடுக்க ஆரம்பிக்கிறான். இந்த விழிப்புதான் வாழ்க்கையில் பல தவறுகளை தவிர்க்க உதவும். மகனே, ஒரு உண்மையை மறந்து விடாதே. இருள் என்ற ஒன்று எப்போதும் ஒளியை வெல்ல முடியாது. இருள் இருக்கிறது என்றால் அது ஒளி வருவதற்கு முன் இருக்கும் ஒரு நிலை மட்டுமே. அதுபோல் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களும் வெற்றிக்கு முன் வரும் ஒரு நிலை. நீ அந்த இருளில் நம்பிக்கையை இழக்காமல் இருந்தால் ஒளி நிச்சயம் வரும். மகனே, சில நேரங்களில் நீ மிகவும் மெதுவாக முன்னேறுகிறாய் என்று தோன்றலாம். மற்றவர்கள் வேகமாக வெற்றி பெறுவது போல தெரியும். ஆனால் அதனால் உன் பாதையை சந்தேகப்பட வேண்டாம். மெதுவாக முன்னேறும் மனிதன் பல நேரங்களில் மிகவும் உறுதியான அடிப்படை அமைப்பை உருவாக்குகிறான். ஒரு கட்டிடம் வேகமாக கட்டப்பட்டாலும் அது நீண்ட காலம் நிலைத்து நிற்காது. ஆனால் மெதுவாக கட்டப்பட்ட கட்டிடம் பல வருடங்கள் உறுதியாக இருக்கும். அதே போல வாழ்க்கையின் வளர்ச்சியும். மகனே, வாழ்க்கையில் தடைகள் வந்தால் சிலர் அதை சாபம் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் அது ஒரு அழைப்பு. அது உன்னை இன்னொரு நிலைக்கு அழைக்கிறது. பழைய எண்ணங்களை விட சொல்லுகிறது. புதிய வலிமையை உருவாக்க சொல்லுகிறது. ஒரு பாம்பு தனது பழைய தோலை விட்டுவிட்டு புதிய தோலை உருவாக்குகிறது. அந்த மாற்றம் இல்லாமல் அது வளர முடியாது. அதே போல மனித வாழ்க்கையிலும் சில சோதனைகள் அவனை பழைய மனிதனிலிருந்து புதிய மனிதனாக மாற்றுகிறது. மகனே, வாழ்க்கையின் பயணத்தில் மிகவும் முக்கியமானது உன் உள்ளத்தின் அமைதி. வெளியில் எவ்வளவு வெற்றி கிடைத்தாலும் உள்ளத்தில் அமைதி இல்லை என்றால் அந்த வெற்றி முழுமையாக இருக்காது. அந்த அமைதி உருவாகும் இடம் உன் உள்ளத்தில் தான். நீ வாழ்க்கையின் சோதனைகளை புரிந்து கொண்டு அவற்றை ஏற்றுக்கொண்டால் அந்த அமைதி மெதுவாக உருவாகும். மகனே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையின் பாதையை திரும்பி பார்த்தால் ஒரு ஆச்சரியமான உண்மை தெரியும். அந்த தடைகள் இல்லாமல் நீ இன்றைக்கு இருக்கும் மனிதனாக மாறியிருக்க மாட்டாய். அந்த சோதனைகள் தான் உன் மனதை பலமாக்கியது, உன் பார்வையை ஆழமாக்கியது, உன் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்தது. அந்த நாளில் நீ மனதில் நன்றியுடன் நினைப்பாய், அந்த கஷ்டங்கள் என்னை உடைக்கவில்லை, அது என்னை உருவாக்கியது என்று. மகனே, அதனால எந்த சோதனை வந்தாலும் அதை வெறுக்காதே. அதை ஒரு ஆசிரியராக பாரு. அது உனக்கு ஒரு பாடம் சொல்ல வருகிற ஒரு தருணம். நீ அந்த பாடத்தை புரிந்து கொண்டால் அந்த தடை மெதுவாக ஒரு ஆசீர்வாதமாக மாறிவிடும். அதனால் மனதை உறுதியாக வைத்துக் கொண்டு முன்னேறு. உன் முயற்சியை தொடரு. உன் உள்ளத்தில் நம்பிக்கையை பாதுகாத்து வை. ஏனெனில் வாழ்க்கையின் பாதையில் நடக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் ஒரு வாக்குறுதி தருகிறேன். நம்பிக்கையை விடாமல் முயற்சி செய்பவன் ஒரு நாளும் வீணாக மாட்டான்.
அவன் சென்ற பாதை ஒரு நாள் அவனை அமைதிக்கும் அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கும் கொண்டு சேர்க்கும். மகனே, மனித வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் சில நாட்கள் மிகவும் அமைதியாக இருக்கும், சில நாட்கள் மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் அந்த எல்லா நாட்களும் சேர்ந்துதான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை உருவாக்குகிறது. நீ ஒரு பெரிய நதியை பார்த்திருக்கிறாயா? அந்த நதி தனது பிறப்பிடத்தில் மிகவும் சிறியதாக இருக்கும். மெதுவாக அது ஓட ஆரம்பிக்கும். அதன் வழியில் பல தடைகள் வரும். கற்கள் இருக்கும், மண் இருக்கும். சில நேரங்களில் அந்த நதி வழியை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் அந்த நதி ஒருபோதும் தனது பயணத்தை நிறுத்தாது. அது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். ஏனெனில் அது தனது இலக்கு கடல் என்பதை அறிவது. மகனே, மனித வாழ்க்கையும் அதுபோலதான். நீ உன் இலக்கை மறக்காமல் இருந்தால் எந்த தடையும் உன்னை நிறுத்த முடியாது. சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை மெதுவாக நகரச் செய்யும், சில நேரங்களில் வேகமாக நகரச் செய்யும். ஆனால் அந்த இரண்டும் உன் பயணத்தின் ஒரு பகுதி. மகனே, ஒரு உண்மையை நினைவில் வை. வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வி என்ன தெரியுமா? முயற்சி செய்து தோல்வி அடைவது அல்ல, முயற்சி செய்வதை நிறுத்துவதுதான் உண்மையான தோல்வி. ஒரு மனிதன் எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்க முடியும். ஆனால் அவன் மனதில் நம்பிக்கை இல்லாமல் விட்டால் தான் அவன் உண்மையில் தோற்கிறான். அதனால் எந்த சோதனை வந்தாலும் உன் மனத்தில் ஒரு சிறிய குரல் இருக்க வேண்டும். அந்த குரல் சொல்வது, நான் இன்னும் முடிவடையவில்லை என்று. மகனே, சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை ஒரு இடத்தில் நிறுத்திவிடும். அந்த நேரத்தில் நீ கோபப்படலாம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று கேட்கலாம். ஆனால் அந்த இடைவேளையும் ஒரு அர்த்தம் கொண்டது. ஒரு பயணி நீண்ட தூரம் நடந்து செல்லும்போது சில நேரங்களில் ஓய்வு எடுக்க வேண்டும். அந்த ஓய்வு அவனை மீண்டும் வலிமையுடன் நடக்க உதவும். அதே போல வாழ்க்கையின் இடைவேளைகளும் உன்னை மீண்டும் தயாராக்கும். மகனே, மனிதன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்து விடுகிறான். அது நன்றி உணர்வு. அவன் எதுவும் இல்லாததை பற்றி அதிகமாக யோசிக்கிறான். ஆனால் அவனிடம் ஏற்கனவே இருக்கிற நல்லவற்றை மறந்து விடுகிறான். நன்றி உணர்வு உள்ள மனிதன் எந்த சோதனையிலும் மனதை இழக்க மாட்டான். ஏனெனில் அவன் வாழ்க்கையின் நல்ல பக்கத்தை பார்க்க தெரிந்து கொள்கிறான். மகனே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனி பயணம் இருக்கிறது. அந்த பயணம் சில நேரங்களில் கடினமாக இருக்கும். ஆனால் அந்த கடினமான பாதைகளே மனிதனை ஆழமாக மாற்றும். ஒரு மனிதன் வாழ்க்கையில சோதனைகளை சந்திக்கும் போது அவன் உள்ளத்திலே இரண்டு விதமான மாற்றங்கள் நடக்கும். ஒன்று, அவன் மனம் உடைந்து விடலாம். இன்னொன்று, அவன் மிகவும் வலிமையான மனிதனாக மாறலாம். அந்த தேர்வு அவனுடைய கையில தான் இருக்கிறது. மகனே, வாழ்க்கையின் சோதனைகள் மனிதனிடம் ஒரு கேள்வி கேட்கும், நீ உண்மையில் யார் என்று. அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் தருணத்தில் தான் மனிதன் தனது உண்மையான சக்தியை கண்டுபிடிக்கிறான். நீ உன்னை நம்பினால் உலகம் உன்னை நிறுத்த முடியாது. நீ உன் உள்ளத்தின் குரலை கேட்டு முன்னேறினால் வாழ்க்கை உன்னை சரியான இடத்திற்கு கொண்டு செல்லும். மகனே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் அந்த எல்லா சோதனைகளும் ஒரு அழகான கதையாக தோன்றும். இன்று உன்னை காயப்படுத்தும் அனுபவங்கள் நாளை உன்னை புத்திசாலியாக மாற்றும். இன்று உன்னை சோர்வடைய செய்யும் தருணங்கள் நாளை உன்னை வலிமையான மனிதனாக மாற்றும். அதனால் இன்று வரும் சோதனைகளை பார்த்து பயப்படாதே. அவை உன் எதிர்காலத்தின் கட்டிடத்தை கட்டி கொண்டிருக்கிறது. மகனே, வாழ்க்கையின் பாதையில் நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் ஒரு விஷயத்தை மறந்து விடாதே, நம்பிக்கை. அதுதான் மனிதனை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு செல்லும் சக்தி. நீ அந்த நம்பிக்கையை பிடித்து கொண்டு முன்னேறினால் எந்த இருளும் உன்னை நிரந்தரமாக மூட முடியாது. ஏனெனில் ஒவ்வொரு இருளுக்கும் பின்னால் ஒரு புதிய காலை காத்திருக்கிறது. அந்த காலை உன் வாழ்க்கையில் உதயமாகும் போது நீ புரிந்து கொள்வாய், வாழ்க்கையில் வந்த அந்த எல்லா தடைகளும் உன்னை தடுக்கவில்லை. அவை உன்னை உன் உண்மையான உயரத்துக்கு அழைத்து சென்றது. அந்த உண்மையை புரிந்த மனிதன் மனதில் ஒரு ஆழமான அமைதி உருவாகும். அந்த அமைதிதான் வாழ்க்கையின் உண்மையான வரம். அந்த அமைதியை அடையும் வரை பயணம் தொடர்கிறது. அந்த பயணத்தில் ஒவ்வொரு அடியும் ஒரு பாடம், ஒவ்வொரு தடையும் ஒரு ஆசீர்வாதம், ஒவ்வொரு சோதனையும் ஒரு மாற்றம். அந்த மாற்றங்கள் சேர்ந்துதான் ஒரு மனிதனை முழுமையான வாழ்க்கைக்கு கொண்டு செல்கிறது. அப்பன் ஈசன் சொல்லிய இதை பின்பற்றுங்கள், வெற்றி நிச்சயம். ஓம் நம சிவாய என்று கமெண்ட் செய்யுங்கள், நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. இதுபோல சிவனின் அற்புதங்களை கேட்க நம் சிவமே நிம்மதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.